ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் யூனிட் 1 காசஸ் ஃபார் த வேர்ல்டு வார். நான் ஆல்ரெடி காசஸ் ஃபார் த வேர்ல்டு வார் வந்து ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி அடுத்த வீடியோ போட போகிறேன். அது எதை பற்றி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். ஓகேங்களா? பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேப் இருக்குது பாருங்கள். இந்த மேப்பு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? The Young Turk Revolution of 1908, an attempt at creating a strong and modern government in Turkey, provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1908 வந்து டர்க்கியில் வந்து ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் யங் டர்க்ஸ் புரட்சி நடைபெற்றது. இப்போ டர்க்கியில் வந்து என்னாச்சு, ஒரு புரட்சி நடக்குது. யங் டர்க்ஸ் எல்லாம் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பால்கன் பகுதியில் தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது. இப்போ டர்க்கியில் வந்து ஒரு புரட்சி ஆரம்பித்தோடனே ஆஸ்திரியா மேலே இருக்கு பாருங்க, ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் பால்கன் கண்ட்ரீஸில் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணுறாங்க. என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சந்தித்து பேசி அதன்படி பாஸ்னியா ஹெர்ஸ்கோவினா அப்படி 2 பிளேஸ் இங்கே இருப்பாருங்க. பாஸ்னியா அண்ட் ஹெர்கோஸ்னியா அந்த 2 பிளேஸஸும் யாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஆஸ்திரியாவோடு இணைத்து கொள்வதென்றும். யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும். அந்த அக்ரிமெண்ட் படி என்னென்னா போஸ்னியாவும் ஹெர்கோஸ்னியாவும் ரெண்டுமே ஹெர்ஸ்கோவினா அந்த 2 பிளேஸஸும் ஆஸ்திரியாவோடு இணைத்து கொள்ளணும். அதற்கு பதிலாக ரஷ்யா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய போர்க்கப்பலை சுதந்திரமாக டர்னாண்டஸ்னு இருக்குது, டர்னாண்டஸ் ஓகேங்களா, சுதந்திரமாக டர்னாண்டஸ் போஸ்போரஸ் துறைமுகங்கள் வழியாக மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சீ இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மெடிட்டரேனியன் சீக்கு வந்து அதனுடைய போர்க்கப்பலில் ரொம்ப ஃப்ரீயாக சுதந்திரமாக அவங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் யாருக்கு பிடிக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் சைன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாஸ்னியா இருக்குல்ல, அது வந்து அனௌன்ஸ் பண்ணுது, எனக்கு வந்து 2 பிளேஸ் கிடச்சிட்டு, எனக்கு 2 பிளேஸ் கிடச்சிட்டு. யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரியா என்ன அனௌன்ஸ் பண்ணுதுன்னா, எனக்கு வந்து போஸ்னியாவும் ஹெக்கோஸ்லோவியாவையும் ஹெக்கோஸ்கோவினாவையும் எனக்கு கிடச்சிட்டுன்னு இந்த ஆஸ்திரியா அனௌன்ஸ் பண்ணோன்னா இது செர்பியாவுக்கு பிடிக்கல. செர்பியாவை என்ன பண்ணிச்சு, எதிர்ப்பு தெரிவித்த உடனே ஜெர்மனி வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரியாவுக்கு. ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கு செர்பியாவுக்கு வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா the German would come to Austrian suggestion. The enmity between Austria and Serbia led to the outbreak of war. இவங்க 2 பேருக்குள்ள பகை, இந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்குள்ள பகை வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு பெரிய காரணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? அதாவது இந்த டர்க்கியில் வந்து புரட்சி ஆரம்பிச்சோன்னா ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் பால்கன் கண்ட்ரிஸுக்குள்ள நுழைஞ்சு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட் அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட் என்னென்னா ஆஸ்திரியாவுக்கும் போஸ்னியாவையும் ஹெர்கோஸ்னியாவையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரஷ்யாவுக்கு வந்து அதனுடைய போர் கப்பல்களை மெடிட்டரேனியன் சீக்கிரம் நம்ம ஃப்ரீடமாக மூவ் பண்ணதுக்கு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இது வந்து யாருக்கு பிடிக்கல, செர்பியாவுக்கு பிடிக்கல. செர்பியா அப்போஸ் பண்ணனால இப்போ என்னாச்சுன்னா ஜெர்மனி போய் ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, ரஷ்யா போய் செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ 2 பிரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த எனிமிட்டி பிட்வீன் 2 பேர் பகையானதுனால இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு பெரிய காரணம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.